கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்திய மிஷனரி இயக்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய பேரருளும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்புக்குரியவரே, ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் நாளுக்குள்ளாக நாம் பிரவேசித்திருக்கிறோம். அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதியவைகளாக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அளவில்லாமல் கொண்டு வரக்கூடியவைகளாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய இந்திய தேசம் எங்கிலும் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் அரசாட்சி, அவருடைய ராஜ்யம் இந்த உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லுகின்றார், மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அது மனந்திரும்புதலின் செய்தி. ஆகவே மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம் ஒவ்வொருவரும் மனந்திரும்ப நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை தான் நம்முடைய மிஷனரிகள் அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். காடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், திசை தெரியாமல் சென்று கொண்டிருக்கிற மக்கள், பிறப்பின் உண்மையான காரியங்களை இன்னும் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு விடியலை, அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை தேடி வந்தார். இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம், இயேசு விடுதலை தருகிறார் என்ற ஒரு நற்செய்தி, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார், உன் கவலைகளையெல்லாம் போக்குகிறார். இந்த செய்தியை தான் இன்றைக்கு இந்த தேசத்திற்கு நாம் அறிவிக்க வேண்டியது இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட இன மக்கள் மத்தியில் இந்த செய்தியை நாம் அறிவித்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை உள்வாங்கினவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வருகிறது, முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது, இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. இந்த செய்தியை போய் சொல்லுகிற பொழுது, ஐயோ இதுவரை நான் ஆதரவற்று இருந்தேனே, எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி இருந்தேனே, என் தேவைகளை நான் யாரிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி இருந்தேனே, இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார் என்றதை
நான் கேள்விப்படுகிற பொழுது அவர் மேல் என்னுடைய பாரத்தை எல்லாம் வைத்து விடுகிறேன், அவர் மீது என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் வைத்து விடுகிறேன். இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த நற்செய்தியை காலகாலமாக அறிவித்தவர்கள் பல பாடுகளை பட்டிருக்கிறார்கள், பல வேதனைகளை பெற்றிருக்கிறார்கள், பல துன்பங்களை படுகிறார்கள். அநேகர் மரித்தும் போயிருக்கிறார்கள், இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். மிஷனருடைய வாழ்க்கையில் இரத்த சாட்சியாக இன்றைக்கும் ஒரு கூட்டம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இன்றைக்கு எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதம் 2 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் சங்கீதம் 11வது வசனம், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆண்டவரை சேவிக்கிற பொழுது ஒரு பயம் இருக்க வேண்டும். காரணம் என்ன? ராஜாதி ராஜாவை நாம் சேவிக்கிறோம், உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரை நாம் சேவிக்கிறோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நாம் சேவிக்கிறோம். ஆகவே அந்த பயத்தோடு கூட நாம் ஆண்டவரை சேவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நடுக்கத்துடனே களி கூற வேண்டும். ஆண்டவரை களி கூறுகிற பொழுது, மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும், ஒரு பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிற பொழுது நமக்குரிய ஒரு பயம் இருக்க வேண்டும். பயத்தோடு கூட அவரை சேவிக்க வேண்டும், ஆர்வத்தோடு கூட அவரை சேவிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு கூட அவரை சேவிக்க வேண்டும். சங்கீதத்தில் துவக்கத்தில் ஒரு 3 வசனங்களில் அழகாய் சொல்கிறார், ஜாதிகள் கொந்தளித்தது, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அநேகர் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எப்படி வீழ்த்துவது, இவர்களுக்கு எதிராக என்ன செய்வது, பல காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்திற்கு விரோதமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ராஜாக்கள் எழும்புகிறார்கள், அதிகாரிகள் எழும்புகிறார்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள் எழும்புகிறார்கள். ஆனாலும் கூட நாம் ஆண்டவரை பயத்தோடு நடுக்கத்தோடு கூட சேவிக்கிற பொழுது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடும் என்கிறார்கள். நம்ம எதையாவது செய்து கொண்டே இருப்போம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்களை பார்த்து அவர் இகழுகிறார், அவர்களை பார்த்தவர் இகழுகிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், அவரை இகழுகிறார். அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களோடு பேசுகிறார். நம்ம பேச வேண்டியதில்லை, ஊழியக்காரர்கள் பேச வேண்டியதில்லை, ஊழியர்கள் ஆண்டவரே அவங்களோடு பேசுகிறார். நமக்கு எதிராக வருகிறவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உனக்கு எதிராக ஒரு வழியாக இவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். ஏன்னா ஆண்டவர் பேசுகிறார், அவர் பேசுகிற ஆண்டவர், அவர் எல்லோரோடு கூட பேசுவார். நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு ஜபத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட அவரை சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் தமது உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். ஆண்டவர் கலங்க பண்ணிட்டார்னா அவங்க பயந்து ஓடி விடுவார்கள். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, தானியேலை சிங்ககபிலே போடக்கூடிய ராஜாவாக இருந்தாலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீயிலே போடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார், அவர்களோடு கூட நடந்து வருவார், அவர்களோடு அப்படி ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார் பாருங்க, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறார். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவரை கடவுள் அபிஷேகப்படுத்தி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை, அவருடைய ராஜ்யத்தை யாரும் மாற்றவே முடியாது, ஓட்டு போட்டு மாற்ற முடியாது. அவருடைய ராஜ்யம் பெரியது, அவர் ராஜாவாக இருக்கிறார், சர்வத்துக்கும் சர்வ வல்லவராக அவர் இருக்கின்றார். என்ன சொல்றார்? என்னை கேளும், அப்பொழுது உமக்கு சுதந்திரமாக பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன்றார். எல்லாவற்றும் உனக்கு நான் தருவேன்னு சொல்கிறார். அவரால் மாத்திரம்தான் தர முடியும். இந்த பூமியின் ராஜாக்கள் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா இருக்கிறார். அவரை கேட்டிங்கன்னா எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக தருவார். வலதுபுறம் இடதுபுறம் நீ இடம் கொண்டு பெருகுவாய். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், பெரிய மகிமையின் தேவன், ஆச்சரியமானவைகளை செய்கிறவர்களாக இருக்கு. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவர் என்ன பண்ணுவாராம், இரும்பு கோளால் அவர்களை நொறுக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். நகைப்பார்,
உக்கிரமாக எழும்புவார், ராஜாவை அபிஷேகம் பண்ணுவார். அவர் என்ன இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவார் என்று சொன்னார். இதையெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே சொல்கிறார். ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ராஜாக்கள் உணர்வடையக்கூடிய ஒரு நேரத்தில் ஆதி காலங்களில் அநேக ராஜாக்கள் உணர்வடைந்தார்கள். ராஜ்யங்கள் ஆண்டவருடைய ராஜ்யங்களாய் மாறியது. தேசங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற தேசங்களாய் மாறியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நடுக்கத்துடனே ஆண்டவரை சேவியுங்கள், பயத்துடனே ஆண்டவரை சேவியுங்கள், மகிழ்ச்சியுடனே ஆண்டவரை சேவியுங்கள், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட ஆண்டவரை சேவியுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, ராஜாதி ராஜாவாக, உன்னதத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவராக அவர் இருக்கின்றார். கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ பெரிய தேவன்! ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் கூடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு மாத்திரம் நாம் பயப்படுவோம், உலகத்தாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மறந்து போய்விடாதீர்கள். எத்தனை ராஜாக்கள் வரலாம், எத்தனை பேர் வரலாம் போகலாம், ஆனால் ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் ராஜாதி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய இறை ராஜ்யத்திற்கு முடிவில்லை. அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் சார்ந்து வாழ்வதற்கு கடவுள் உதவி செய்வாராக. செபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான பாடுகளோடு கூட, உபத்திரவங்களோடு கூட, வேதனைகளோடு கூட ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, நல்ல பலத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியர்கள், உம்முடைய மிஷனரிகள் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் ராஜாவை சேவிக்கின்றோம், உன்னதங்களிலே வீற்றிருக்கிறவரை சேவிக்கின்றோம் என்று சொல்லி அந்த உணர்வோடு கூட எழும்பி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்களை தாங்கவும், இந்த மிஷனர்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த தேசம் உம்முடைய தேசமாய் மாறட்டும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மக்கள் தேசத்தில் எழும்பட்டும் ஆண்டவரே. நீரே இரட்சகராய், நீரே மெய்ப்பராய், நீரே போதகராக இருந்து ஆசீர்வதித்து எங்களுடைய காட்சி தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்திய மிஷனரி இயக்கம் நமது ஈசிஐ தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் 1974ஆம் ஆண்டு ஷெபத்துடன் துவக்கி வைத்தார்கள். கடந்த 50 ஆண்டுகளில் இந்திய தேசத்தில் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் 1300 மிஷனரிகளும் 1400 ஆதிவாசி மால்தோ பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நமது இந்திய சுவிசேஷ திருச்சபையின் அனைத்து பேராயங்களில் உள்ள விசுவாசிகளை கொண்டு மிஷனரி மற்றும் மால்தோ பிள்ளைகளை தாங்கவும் ஐஎம்எம் பணித்தலங்களில் ஆலயங்கள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. இந்திய மிஷனரி இயக்கமானது அன்று முதல் இன்று வரை நற்பணி செய்து வருகிறது. இந்த சிறப்பான ஊழியம் இது ஜெபத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட மாபெரும் ஊழியம். இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் கிருபையெல்லாம் அதிகமாக இருக்கிறதை நான் பார்த்திருக்கின்றேன். இது ஆரம்பிக்கப்பட்டதன் முழு நோக்கமே இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அவர் செய்தியை பிரபல்யமாக்குவதுதான் முழு நோக்கமாகும். தற்போது நம்முடைய ஊழியங்கள் 21 மாநிலங்களில் 50 இன மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய அருட்பணியை சிறப்பாக செய்து வருகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளில் 34 மிஷனரிகள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு அவர்கள் பணித்தலங்களிலே ஆண்டவருடைய இறைப்பணியை சிறப்பாக செய்து வருகிறார்கள். அன்னை மங்கலம் தையல் பயிற்சியின் மூலமாக ஜார்க்கண்டில் 47 பெண் பிள்ளைகளும், பீகாரில் 32 பெண் பிள்ளைகளும், ஜவாது மலைப்பகுதியில் 32 பெண் பிள்ளைகளும் தையல் பயிற்சி பெற்று சிறப்பாக தங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நோக்கி அவர்கள் கடந்து போயிருக்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகளில் நம்முடைய சென்னை பேராயத்தின் மூலமாகவும், மும்பை பேராயத்தின் மூலமாகவும்
அநேக விசுவாசிகள் மூலமாகவும் ஏறக்குறைய 74 தேவாலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 50 லட்சம் செலவில் IMM தாம்பரம் கிளையின் சார்பாக ராஜ்போக்ராவில் ஒரு மிஷன் பள்ளியானது கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ். அவங்க அம்மா அப்பாலாம் படித்தவங்க கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு இருந்தது கிடையாது. இப்படி வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற இந்த பிள்ளைங்களை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணணும்னா ஒரு குழந்தைய நீங்கள் தத்து எடுக்கலாம். சோரா பணித்தளத்தில் பெண்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். போதகர் உரிமம், குரு அபிஷேகமும் கொடுக்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. படித்தளங்களில் இருக்கிறதான மால்தோ, சந்தாலி, சோரா, தெலுங்கு மொழியில் சுமார் 15,000 வேதாகமமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக தேவைகள் இருக்கிறது. ஒரு வேதாகமம் பிரிண்ட் பண்ணி தருவதற்கு 300 ரூபாய் தேவைப்படுகிறது. மிஷனரி பிள்ளைகள் டோனாவூர் சந்தோஷ் வித்யாவில் படித்து வருகிறார்கள். ஆகவே தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷனரி இயக்கத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் பேரானந்தம் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்குமே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை அளவற்ற நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக. இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷனரி இயக்கமும் இன்று இணைந்து இந்தியா முழுவதும் நல்லதொரு மிஷனரி பணியை செய்து கொண்டு இருக்கிறது. மிஷனரி பணி என்று சொன்னாலே நிறைய பேருடைய உள்ளத்தில் சந்தேகங்கள் வரும். ஏதோ மதத்தை மாற்றுகிறதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க என்கிட்ட கூட. இது மத மாற்றமல்ல பிள்ளைகளே, மக்களை மக்களாக வாழ வைப்பது. ஒரு சின்ன காரியத்தை சொல்லுகிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற நாசரத் என்கிற ஊர். எங்கள் நாசரத்தில் பார்டரில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த கரைக்கு நாசரத், இந்த கரைக்கு பிரகாசபுரம் அந்த ஊருக்கு பெயர். அந்த ஊருடைய பழைய பெயர் ஜான் 10 அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்றில் படித்தேன். என்னவென்று கேட்டால், அந்த நாட்களிலே ரேனியஸ் ஐயர் என்பவர் ஐரோப்பா கண்டத்திலிருந்து இந்தியாவுக்கு வந்து அந்த நாட்களிலே எங்கள் மூதாதையர்கள் கருப்பு கட்டி வியாபாரம் பண்ணும் பொழுது சந்தைகளுக்கு போகிற வழிகளிலே நின்று அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி போதித்திருக்கிறார். இதை கேட்ட எங்கள் ஊரிலே உள்ள மிகப்பெரிய அவர் வாயாடி, அவர் பேய்களை ஓட்டுகிறவர், அவர் தொடப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஊரில் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தாராம். எங்கள் ஊர் இருளில் இருக்கிறது, எங்கள் ஊர் மக்கள் இருளிலே வாழுகிறாங்க, எங்கள் ஊர் மக்களுக்கு ஒன்றுமே தெரியலை, புரியலை, ஞானம் இல்லை, படிப்பறிவு இல்லை, ஏதோ ஒரு வியாபாரம் செய்கிறோம், எங்கள் ஊரில் இருளில் இருக்கிறது, இருளை மாற்றுங்க என்று ஜெபித்தாராம். அவர் மூலமாக நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஊரில் ஒரு வெளிச்சம் தோன்றியது. அதனால தான் அந்த ஊருக்கு பெயர் பிரகாசபுரம். அந்த ஊர் பிரகாசம் அடைந்து விட்டது என்று சொல்லி ஊர் பெயரையே பிரகாசபுரம் என்று மாற்றினார். வந்து பாருங்கள், சபைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் மக்கள் பிரகாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். என் ஊர் மக்கள் இந்திய தேசம் முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க. காரணம், வெளிச்சம் உதித்தபடினாலே, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறினபடினாலே இன்றைக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பல மொழிகளை கற்று பல மொழிகளை பேசுகிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் சாட்சி. ஊரிலே போய் இருந்தால் எங்கள் ஊரில் அதிகாலையில் பாடல் சத்தம் கேட்கும், சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மிஷனரி பணியை நாங்கள் இந்தியா தேசம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்த மிஷனரி இயக்கம் இணைந்து இருளில் வாழுகிற மக்கள் வெளிச்சத்தை கண்டு முகங்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறது, பிரகாசம் பெற்றிருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் நாங்கள் போகிற பல பகுதிகளிலே அப்படிப்பட்ட வசனத்தை சொல்லிக் கொடுத்து மக்களை வாழ வைக்கிறோம். உண்மையிலே சொல்லுகிறேன், நாங்கள் எந்த பகுதிக்கெல்லாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கெல்லாம் போயிட்டு வந்தனோ, எந்த கிராமத்துக்கெல்லாம் போனனோ, அந்த கிராமத்துக்கெல்லாம் இப்போ சாலை வசதிகள் உண்டாக்கப்பட்டு எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஊர்லெல்லாம் எலக்ட்ரிசிட்டி வந்து இன்றைக்கு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு, ரேஷன் கடை இல்லாத ஊருக்கெல்லாம் ரேஷன் கடை வந்து குடிசையில் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு வீடு கட்டி குடியேறுகிறதை பார்க்கிறேன். அரசாங்கமே அந்த மாற்றங்களை உண்டாக்குகிறது. ஆண்டவர் அதற்கு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற ஒரு தகப்பன். ஆம் பிள்ளைகளே, வந்து பாருங்கள். ஊழியத்தில் போகிற இடத்துலலாம் அப்படித்தான் பார்க்குறேன். ஒரு காலத்தில் நடந்து போன இடத்துலலாம் இன்றைக்கு காரில் போக முடியாத கத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறார். இது இந்த சுவிசேஷத்தினால் வந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த சுவிசேஷ விதைகள் விதைக்கிற இடங்களிலே பிரகாசம் உண்டாகிறது. மக்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுகிறாங்க. சோம்பேறிகளாக இல்லாமல் உழைக்கிறார்கள், வியாபாரம் பண்ணுகிறாங்க, விவசாயம் பண்ணுகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. சம்பாதித்த பணத்தை வைத்து அழகாக வீடு கட்டி நன்றாக வாழுகிறார்கள். அரசாங்கம் அவர்களை கண்டுகொண்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுதான் சுவிசேஷ பணி, இதுதான் மிஷினரி பணி. இதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷினரி இயக்கமும் இணைந்து இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. பணித்தளங்களை வந்து பார்க்க வாருங்கள். நான் முழு நேர ஊழியன் அல்ல. சிலர் ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டரும்பாங்க. நான் பாஸ்டர் அல்ல, நான் ரெவரண்டும் இல்லை, ஃபாதரும்பாங்க, ஃபாதரும் இல்லை. நான் சாதாரணமான ஒரு மனுஷன். பிள்ளைகளே, சாதாரணமான ஒரு வியாபாரி தான். ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இந்திய சுவிசேஷ திருச்சபையில் இந்திய மிஷினரி இயக்கத்திலே மனநிறைவோடு ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படியாக என்னை வைத்திருக்கிறார். அநேக வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை கூப்பிடுகிறேன், வாருங்கள், இந்த ஊழியத்தில் உங்களை வந்து இணைத்து கொள்ளுங்கள். உங்கள் வியாபாரத்தின் ஒரு பகுதியை எடுத்து இந்த ஊழியங்களுக்காக கொடுங்க. கடவுள் உங்களை வியாபாரத்தை பெருக பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். பணத்துக்காக சொல்லலை, அனுபவத்தில் சொல்லுகிறேன். என்னை போலவே நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே, பலர் அப்படி எழும்ப வேண்டுமே. தலைமுறை எழுமணுங்க, இளம் பிள்ளைகள் எழுமணும். என் பேரன் பேத்திக்கு நான் அதை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என் காலத்திற்கு அப்புறம் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒப்பு கொடுத்து ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். ஆண்டவர் நடத்துவார். பிள்ளைகளை இன்றைக்கி இவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன், எனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டாகலை. எவ்வளவோ பாடுபட்டு படித்து பார்த்துட்டேன், எனக்கு மார்க்கு கிடைக்கல. எவ்வளவோ எய்ம் பண்ணி எவ்வளவோ காரியத்தை செய்துட்டேன், எனக்கு அதில் ஆசீர்வாதமே இல்லை. பலர் என்கிட்ட வந்து சொல்லுகிறாங்க, பிரதர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு ஆலோசனை கர்த்தர் உண்டு, அவர்கிட்ட போங்க. இந்த முதுமை வயதிலும் அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுனால தான் ஒரு வியாபாரத்தை இன்றைக்கு வரையில் நல்லா நடத்த முடிகிறது என்றால் அதற்கு காரணமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். என் பக்கத்தில் வந்து நின்று எனக்கு ஆலோசனை கொடுக்குறார். பிள்ளைகளே, தொழில் எப்படி நடத்துவது, எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது, எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாது, யாருக்கிட்ட பேசணும் யாருக்கிட்ட பேசக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி செலவு பண்ணணும், எதை செலவு பண்ணக்கூடாது, எதை வாங்கக்கூடாது, அவ்வளவும் கற்றுக் கொடுக்குற ஒரு கடவுளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஒரு வியாபாரியாக என் பக்கத்தில் நின்று எனக்கு அவர் ஆலோசனைகளை தருகிறார். உங்களுக்கும் அப்படி செய்வார். அவர் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். குடிக்கிறவர்களுக்கும் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களுக்கும் மதுவான பிரியர்களுக்கும் தாறுமாறாய் வாழ்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் அவர் உதவி செய்யவே முடியாது. ஜெபியுங்கள், கர்த்தர் ஊழியம் செய்யுங்கள், உங்களை கனப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இதைத்தான் இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்திய மிஷினரி இயக்கம் இணைந்து இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. மன நிறைவோடு கூட இந்த பணிகளை செய்யும்படியாய் ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டே இந்த பணிகளை செய்ய கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. எதை நம்புகிறோம், யார் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம், எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? மனிதர் மேலேயா? அவங்க உதவி செய்வாங்க, இவங்க எனக்கு கொஞ்சம் கேபிட்டல் தாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இந்த மனுஷன் எனக்கு கொஞ்சம் சில உதவிகளை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வேணும், இல்லைன்னு நான் சொல்லலை. அவைகள் மட்டுமல்ல, கடவுளை தான் நம்புங்க. நான் என் வாழ்க்கையில் மனிதனை நம்பி நான் பல தோல்விகளை சந்தித்து கீழே விழுந்த பிறகுதான் ஆண்டவரை பார்த்தேன். என்னுடைய வியாபாரத்தில் தோல்வியை சந்தித்த பொழுது தான் கடவுளுடைய கையில் என் கையை ஒப்பு கொடுத்தேன், வியாபாரத்தை ஒப்பு கொடுத்தேன். இப்போ சொல்லுகிறேன், தினமும் கடவுள் கொடுத்த வியாபாரத்துக்குள்ளே ஒரு தொழிலாளியாக போய் ஒரு வேலைக்காரனை திரும்பி வரேன், ஒரு தொழிலாளியாக உள்ள போகிறேன், ஒரு வேலைக்காரனை திரும்பி வருகிறேன். மனம் திறந்து சொல்லுகிறேன், அவருடைய கம்பெனியில் அவருடைய தொழிலில் நான் ஒரு வேலைக்காரனாக போய் ஒரு கூலிக்காரனாக திரும்பி வருகிறேன். மன நிறைவோடு சொல்லுகிறேன். அதனால் தான் அவர் தன்னுடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். சிலர் பெருசாக போடுவாங்க, தொழில் அதிபர், நிலச்சுவாந்தார். நான் ரொம்ப உட்காந்து யோசிப்பேன், 6 அடி நிலத்தை தவிர அதுக்கு மேலே யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. உடம்பில் இருக்கிற எல்லாத்தையும் கலட்டி தான் உள்ளே கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. போட்ட ட்ரெஸ்ஸோடு தான் உள்ளே போகணும்.
எனக்கெல்லாம் இன்னும் பல வருஷங்கள் இருக்குது. பிள்ளைகளே ரொம்ப உட்காந்து யோசிக்கணும். பெரிய பணக்காரராக இருந்து தொழில் அதிபராக இருந்தாலும் முடிவு அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. ஒரு பெரிய ஸ்காலர், நிறையா படிச்சிருப்பார், ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கும். மரித்து போனால் எல்லாம் போச்சு, சரீரத்தோடு கூட எல்லாம் போயிடும், மண்ணுக்கு மண்ணாக போய்விடும், எதுவுமே உதவி செய்யாது. மனம் திறந்து சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. இந்திய சுவிசேஷ திருச்சபை இந்த ஊழியங்களுக்கு செபியுங்கள். பல மிஷினரிகளை தாங்குவதற்கு முன் வாருங்கள். ஒரு வியாபாரியாக சொல்லுகிறேன், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக ஒரு முடிவு வரும், நல்ல முடிவு வேணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், யாக்கோபு கேட்டார், நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை போக விடேன். பிடிங்க, வியாபாரம் செய்கிறவங்க பிடிங்க, எனக்கு உதவி செய்யலை நான் விட மாட்டேன், நீர் ஆசீர்வதிக்கலை நான் விட மாட்டேன், என்ன நடத்தாமல் நான் உங்களை விடவே மாட்டேன், உங்கள் கையை பிடிச்சி விடுவேன். நான் அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு பலத்தை தராமல் உங்களை விட மாட்டேன், எனக்கு ஞாபக சக்தி வேணும், விட மாட்டேன் உங்களை, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் சொல்லுங்கள். அதனால தான் சொல்லுகிறேன், ஒரு வேலைக்காரனை போய்ட்டு கூலிக்காரனை திரும்பி வருகிறேன் என்று சொல்லி. வாழ்க்கை கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது பிள்ளைகளே, ஒன்றும் உதவாது. இருக்கிறாங்க திடீரென்று ஒருத்தர் சொல்கிறாரு, சாப்பிட்டாரு போய் படுத்தாருக்கு, எழும்பலைங்க, என்னாச்சு, மரணம், சிவியர் ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் வராது, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு வராது. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்கள், இருதயம் சீராக இயங்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. மனிதன் மேலே நம்பிக்கை வைத்துட்டு அவங்கெல்லாம் எனக்கு அப்படி செய்கிறேன், நாங்கள் அப்படி சொல்லிடுவாங்க, எப்படி ஆயிரும், அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன் என்று சொல்வதை விட கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நிச்சயமாகவே எனக்கு ஒரு நல்ல முடிவை கடவுள் தருவார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கடவுளுடைய ஊழியத்தை செய்யுங்க. நல்ல ஊழியத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்க நல்ல மிஷினரி பணி இந்திய சுவிசேஷ திருச்சபை, இந்திய மிஷினரி இயக்கம். வாருங்கள், இணைந்து கொள்ளுங்கள். அநேக இடங்களில் ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறோம். நிறைய ஆலயங்களை கட்டுவதற்கு முன் வாருங்க. ஆராதிக்க முடியாத காடுகளிலே மலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே ஆலயங்களை கட்டுகிறோம். வாருங்கள், இணைத்து கொள்ளுங்கள். கடவுளங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பல ஆலயங்களை கட்டி கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒரு காலத்தில் உடமையாட்டு கிடையாது, எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தான் கர்த்தரை பிடித்தேன், தேடினேன், ஊழியத்தில் இணைத்து கொண்டேன். 25 ஆண்டுகளாகத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார். உங்களையும் நடத்துவார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஒருவேளை நல்ல முடிவுக்காக காத்திருக்கிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஒப்பு கொடுப்போமா? விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட ஜெபிக்க போகிறோம். வாலிப தம்பியை உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீ எதிர்பார்க்க நல்ல முடிவை உனக்கு தருவார். என் பேர பிள்ளைகளுக்கு தருவார், கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஒப்பு கொடுப்பேன். அப்படிதான் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? தகப்பனே, நிச்சயமாகவே நல்ல ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறேன். எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிகளை கண்ணீரோடு பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கட்டும். அற்புதம் அதிசயத்திற்கென்று பிள்ளைகளை தகுதிப்படுத்தும். நாங்கள் தொழில் அதிபர்கள் அல்ல, தொழில் செய்கிற வேலைக்காரர்கள் தான். உம்முடைய கம்பெனியில், உம்முடைய இடத்துல நீ நடத்துகிற நாட்கள் தான் ஆசீர்வாதத்தின் நாட்கள். ஒப்பு கொடுக்கணும். எங்களை ஆசீர்வதியும். எவரையும் மேன்மைப்படுத்த உங்களால் முடியும் அல்லவா? அதனால் மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க, பலத்தை தாங்க, கிருபையை தாங்க, பரிசுத்தப்படுத்துங்க. பாவத்தில் விழாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்குறோம். பரிசுத்த சிந்தையோடு வாழணும், செபிக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒப்படைக்கிறோம், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இரட்சகர் மூல ஜெபங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆமென். இன்றைய வேத வசனம் 62ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். ஆமென். Today's Bible verse, Psalm 62 verse 12. Also to you, O Lord, belongs mercy, for you render to each one according to his work. Amen.